ஓம் நமோ நாராயணா. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்றைய நாள் போல் எல்லா நாளும் வளமுடன் வாழ இறைவனை பிரார்த்தனை செய்வோம். இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா, இவர்களுடைய சிந்தனை மற்றும் செயல்பாடுகள் சரியாக நேர்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இவர்களுக்கு தேவையான வளர்ச்சியை ராகு நிச்சயம் தந்துவிடுவார். எல்லா விஷயங்களிலும் நேர ஒழுங்கை கடைபிடிப்பது அவசியம். நேர ஒழுங்குன்னு பார்க்கும் போல் எல்லா விஷயத்துலையுமே ஒரு நேரம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு அம்மா சாமியோ இல்லாட்ட ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிட போகிறோம்னா அதுக்கேற்ற நேரத்தில் தான் போவோம். ஒன்று அதிகாலையில் போவோம், இல்லாட்ட சாயங்காலம் போவோம். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் மதியமோ இல்லாட்ட நமக்கு இஷ்டப்பட்ட நேரத்தில் அப்படிலாம் போக மாட்டோம். ஒரு சாமி கும்பிட்றதுக்குன்னே நேர ஒழுங்கு இருக்கும் போல், அப்படின்னா ராகு கேது அவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா அதுக்கும் ஒரு நேரங்காலமாக இருக்கும். சில டைமில் சிலவங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும், சிலவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்ததுக்கு அப்படி ஆப்போசிட்டாக நடக்கும். இதுக்கெல்லாம் அந்த நேரங்காலம் தான் சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் தள்ளி போனால் எல்லாம் சரியாகும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்மளும் நினச்சிட்டு இருக்கணும். நமக்கு எப்போதுமே ஒரு நன்மை தருது நேரமும் காலமும் தான். அது கரெக்டாக அமைஞ்சாலே எல்லாமே கரெக்டாக அமையும். நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கான தீர்வும் அதிலேயே இருக்கும். அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாமல் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை மட்டும் நல்லா பிரார்த்தனை பண்ணால் போதும். ஒவ்வொருக்கும் பிடிச்ச கடவுள் இருக்கும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிடிச்ச தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்தை மனசார கும்பிடலாம்.